இளிச்சக்கா ஃபோன் பண்ணாவோ, அவங்க வீட்டுக்கு போகணுமா? என்ன திடீர்னு இளிச்சக்கா கூப்பிட்டு விட்டுருக்கு? என்னன்னு தெரியலையே. சரி வாங்க போய் பார்ப்போம். வாங்கட்டி வாங்க. என்ன இளிச்சக்கா திடீர்னு எங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டுருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான், எல்லாரும் உட்காருங்க. என்ன விஷயம்க்கா? ஏம்மா முதல்ல உட்காருங்க தாயலா. என்ன இளிச்சக்கா, எப்பவுமே வாயெல்லாம் பல்லாதான் இருக்கும், இன்னைக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா ஈல் இழிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். ஏம்மா என்ன விஷயம் சொல்லி தொலைம. நம்ம முனிசு முழுகாம இருக்காளாம், பஞ்சாயத்து தலைவர் வந்து சொல்லிட்டு போனாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். 2 வருஷம் இருக்குள்ள இந்த பிள்ளை கல்யாணம் ஆயின்னு. ஆமா, அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. நான் என்ன அவளை பார்க்கல, முதல்ல உங்ககிட்ட தான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். நண்பன்டா. நண்பன் இல்ல, நன்வி. நம்பிடா. முனிச பாத்தீங்களாக்கா? ஏமா சாந்திராவை செக்கப்புக்கு போவாளாமா, அதுக்கப்புறம் தான் அவளை போய் பார்க்கணும். செக்கப் பண்ணாமலேவா இவர் தலைவர் சொல்லிட்டாரு? ஆமாமா, செக்கப் பண்ணல, ஆனா அவர் சொல்லிக்கிட்டு தெரியுதாரு. எப்பவுமே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லணும், அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. அதெல்லாம் கன்ஃபார்மாக தான் இருக்கும். அப்படி இல்லட்டி டாக்டர் சொல்லிட்டாருன்னு சந்தோஷமா இருக்கும்ல. ட்ரீட் வைங்க, ட்ரீட்டு. எங்க வாரேன். சரி, ஒரு வழியா முனிசு குழந்தை உண்டாயிட்டா. இனிமேட்டு காமாட்சி அக்கா ஒழுங்கா இருக்காவளான்னு பாப்போம். அவளும் திருந்தவே மாட்டா, சேர்த்தாலும் திருந்த மாட்டா. அப்படி இல்லட்டி என்ன இருந்தாலும் மாமன் பிள்ளைல, அவங்க சொந்த வாரிசு இல்ல. என்னனாலும் அந்த காமாட்சி எல்லாம் மாறவே மாறாதுக்கா. சரி பாப்போம். இது என்ன சாரி பேக்ஸ் மாதிரி இருக்கு? சாரி எல்லாம் இல்லம்மா, எல்லாமே ஸ்வீட்ஸ். வெறும் முட்டாயோட முடிச்சு விட்டுலான்னு பாக்கீங்களோ? எட்டு கன்ஃபார்ம் ஆகட்டும். ஆமா ஆமா, டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறமாவே முடிவு பண்ணிடும். இப்போதைக்கு ஒரு முட்டை டப்பா எடுத்துக்கிடுங்க, அப்புறம் பாத்துக்கிடும். சரிக்கா. இளிச்சக்கா, உங்களுக்கு எந்த பிள்ளை தான் பிடிக்கும்? பொட்டை பிள்ளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி? என் பிள்ளை முனிசியனை நல்லா பாத்துக்கிட்ட மாதிரி அவ பொண்ணு நல்லா பாத்துக்கிடுவாள்ல, அதனால பெண் குழந்தை தான் வேணும். ஆனோ பெண்ணோ நல்லபடியா பிறக்கட்டும். ஆமாமா, நல்லபடியா பிள்ளை பிறக்கட்டும். மோட்டரை போட்டாச்சு, தண்ணி நிறைய வரை இங்கே உட்காருவோம். சாயந்தரம் பூக்கடைக்கு போகணும். நாளைக்கு ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு தண்ணி போட கூப்பிட்டுருக்காங்க. சீக்கிரமா சிவா கடனை அடைக்கணும். பூக்கடைக்காரர் இங்க இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. அலுவனி, நீங்களா? வாங்க வாங்க. என்ன பண்றீங்க இங்க? நான் தினமும் இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கவும் மோட்டர் போட்டு விடவும் வருவேன். மாச சம்பளம் 1000 ரூபாய் தருவாங்க. இது எங்க ஜாக்கத்து தோட்டம் தான். ஆமா, அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. ஜாக்கத்து ரொம்ப நல்லவங்க, ஆனா உங்க பையன் தான். ஓ, அவங்க பையன்தான் உங்களை வேண்டானதோ? ஆமா, சரி அந்த கதைலாம் வேண்டாம். ஆமா ஆமா, நீங்களே இப்பதான் அழுறத விட்டுருக்கீங்க. நீங்க என்ன இந்த பக்கம்? நான் கொஞ்ச நேரம் அப்படியே எங்க வயக்காட்டுல செடிகள் மரங்கள் கிட்ட உட்கார்ந்துட்டு போவேன். சாயந்தரம் நல்லா இருக்கும் மனசுக்கு. ஓ சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. நான் அந்த தண்ணி நிறைஞ்சதும் கிளம்பிடுது, நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு போங்க. சரி. நிறைஞ்சிட்டு நினைக்க, நான் அப்படியே மோட்டர் அமர்த்திட்டு வரேன். உங்க பேர் எனக்கு மறந்துட்டு. கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க. நான் மோட்டர் அமர்த்திட்டு கிளம்பிடுதுன்னு வாரேன். சரி. என்ன பாலமுருகன், அப்படி தள்ள போற விஷயம் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? சார், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சார். அப்படின்னு தள்ள போற விஷயம். அத்தனை மெசேஜ், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. யார் இது? யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான் பிச்சுமணி? சார், 2 கோடி ரூபாய் டெண்டர் ஒன்று நம்மளை கையை விட்டு போக போகுது சார். இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அதான் சைன் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? இல்ல சார், நீங்க வந்தே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். எப்போ வருவீங்க? சரி, நான் ஈவினிங் கண்டிப்பா வரேன். இல்ல சார், அவ்வளவு தரமா முடியாது சார், நீங்க இப்ப கையோட வந்துருங்க. புரிஞ்சுக்கோங்க பாலமுருகன், பானுமதி பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன சார் பெரிய பானுமதின்னு உலகத்தில் இல்லாத பானுமதி? அப்படி உங்களுக்கு என்னதான் செஞ்சாங்க? இந்த மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பிசினஸ்ல ஒரு பெரிய லாஸ் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பானுமதின்னு கடைக்கு போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு வர வேண்டியதார சார். என்ன பாலமுருகன், ஓவரா பேசுறீங்க. பின்ன என்ன சார், பெரிய காதல் காவியம். வாங்க சார். யாரவன் ஏதோ ஏசிட்டு இருக்கான், கையோட கூட்டிட்டு போறான். பாலமுருகன், நீங்க உங்க லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்றீங்க. சாரி சார். என்ன பிச்சுமணி புதுசா இப்படி யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கான்? இருக்கட்டும், வரட்டும். சாயந்தரம் 7 மணி ஆயிட்டு, ஆனா அந்த பிச்சுமணியை இன்னும் காணோம். எலிஃபன்ட் மேடம். அங்கே நில்லு. என்னாச்சு எலிஃபன்ட் மேடம்? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த சொல்லு. கொஞ்சம் வேலை இருந்தது. உனக்கு என்ன வேலை? என் வீட்டுல தானே உனக்கு வேலை. இல்ல, கடைகளுக்கெல்லாம் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்ததேன். என்ன சாமான் வாங்கின? ஒரு சாமாவும் இல்ல.
போய் பேசத்தியா? நான் மாடியில இருந்து நான் பார்த்தேன். ஒரு ப்ளூ படியன் போட்ட பைய கூட சேர்ந்து நீ எங்கேயோ போன. சொல்லு, அவன் யாரு சொல்லு. ஐயோ, பாலமுருகனை பார்த்துட்டாளா? அது எனக்கு தெரிஞ்ச பையன்தான் எலிஃபண்ட் மேடம். யாரும் இல்லைன்னு தானே சொன்னேன். யார் அந்த பையன்? சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். இரு பிச்சுமணி, நீ ஒரு காலத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தவன் தான் இல்லைங்கல. அதுக்காக பழைய பிச்சைக்கார ஃப்ரெண்ட்ஸோடலாம் நீ இப்படி சேர்ந்து பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவ்வளவு நேரம் அவங்க கூட போய் பிச்சை எடுத்துட்டு தானே வந்திருக்க. ஆமா. ப்ளீஸ் பிச்சு, பிச்சை எடுக்கிறத இதோட விட்டுரு, வேண்டாம். காசு வேணா என் கல்ல உனக்கு செலவுக்கு தாரேன். என்ன கண்ணால பண்ணிக்க போறேன். இப்படி பிச்சை எடுத்தா நல்லாவா இருக்கும்? ஏற்கனவே ஊருக்குள்ள என்னெல்லாம் உன்னை பத்தி பேசுதாவா தெரியுமா? பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்னு நிறைய ஆசை வார்த்தை சொல்லி கூப்பிட்டா எலிஃபண்ட் மேடம். இன்னும் அவன் அந்த பக்கம் வந்தானே கல்ல கொண்டு அடிச்சு விரட்டி விடுவோம் பத்துக்க. இல்ல இனிமே நான் அவன் கூட போக மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, பிச்சை எடுக்க போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா இனிமே பிச்சை எடுக்க போக மாட்டேன். சத்தியத்தை மீறினு வச்சுக்கேன், கல்யாணம் அவ்வளவுதான் ரத்து. சரி சரி. கையை வேற தொட்டுட்டேன். சரி, பிச்சை எடுத்த கை நான் போய் சோப்பிட்டு கழுவ போறேன். நீ போய் குளிச்சுட்டு வா. சரி மேடம். நல்லா சோப்பு போட்டு குளி. எப்படியோ தப்பிச்சிட்டேன். சரியான நாத்த காடு. ஐயா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. 1 மாசம் வாடகை கொடுக்கல, இதுக்கு மேல முடியாது. சட்டு முட்டுச்சு ஆமாவெல்லாம் எடுத்து போட்டாச்சு, எடுத்துட்டு கிளம்புங்க. சுப்பையா ஐயா, கொஞ்சம் தயவு காட்டுங்க ஐயா. நான் எப்படி நீ 7000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு தான் கிளம்பணும். இருந்தாலும் பாவப்பட்டு தான் விடுதேன். சாமாவை மட்டும் எடுத்துட்டு கிளம்பு, வேற ஆள் ரெடியா இருக்கு. 1 மாசம் வாடகை போனாலும் போய் தொலையுதுன்னு விடுதேன். ஹலோ ஓனர், நீங்க பண்றது சட்டப்படி தப்பு. 3 மாசம் டைம் கொடுத்தா எங்களுக்கு காலி பண்ண சொல்லணும். சட்டம்லாம் பேசிக்கிட்டு இருக்கல, கிளம்பு கிளம்பு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. மை புவர் ஹஸ்பண்ட், நீங்க படிக்கலன்னு உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க. சுப்பையா ஐயா, ஒரு மாசம் டைம் கொடுங்க ஐயா. எப்ப சாமாவெல்லாம் எடுத்துட்டு போப்பா, எரிச்சல கிளப்பிட்டு இருக்காத. அங்கிள் நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் அங்கிள். எங்களுக்கு அடுத்த வாரம் எக்ஸாம். இப்படி போச்சுன்னா நாங்க எங்க போவோம்? காலேஜ்லயே உட்காந்து படிமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு வேற ஆள் வந்துடும். கிளம்புங்க கிளம்புங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அம்மா, பாட்டி வீட்டுல இப்பவும் நம்மகிட்ட பேச மாட்டாங்களாம்மா? 20 இயர்ஸ் ஆச்சுமா, அவங்க பேசவே மாட்டாங்க. நான் என்ன செய்யட்டும்? நமக்கு இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாம இப்ப எங்கம்மா நம்ம போறோம்? ஓ மை காட், இப்படி ஒரு பிச்சைக்கார டாடிக்கு பிறந்து என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுதாளே. யோ ஹஸ்பண்ட், போய் ஏதாவது பணம் ரெடி பண்ணு, இல்லனா வீடு ரெடி பண்ணு. கோ மேன் கோ. இப்போ எங்கப்பா போறோம்? தெரியலையம்மா. இப்படி எல்லாம் பிரச்சனை இருந்தா நான் எப்படி படிக்க முடியும்? எவ்வளவோ சொன்னேன், என் பேச்ச கேட்கவே இல்ல. உங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டை இடிச்சு கெட்டணும்னு நிலையா நின்ன. இப்ப பத்தியா உன் படிப்பும் பாதியில நிக்கு. விசால் வீட்டுக்கு போனதுக்கு என்னப்பா சொன்னாங்க? இதெல்லாம் வரக்கூடாதுன்னு விரட்டிட்டாமா. பேசாம மண் வீட்லயே இருந்திருக்கலாம்ப்பா. பேராசை பெரும் நஷ்டம். இப்ப ரொம்ப கஷ்டம். ஏம்மா, நீ ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருமா. உங்க வீட்டுல பேசுறதுக்கு முயற்சி பண்ணி பாருமா. எங்க மம்மி டாடி எல்லாம் இறந்துட்டாங்கம்மா. ஒரு வாட்டி நியூஸ் பேப்பர்ல வந்ததை பார்த்தேன். எனக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் இருக்காமா. கண்டிப்பா அவ பெரிய கோடீஸ்வரியா தான் இருக்கணும். அவங்க பேர் என்னம்மா? கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. நான் எப்படியாவது எங்க அக்கா அட்ரஸை கண்டுபிடிச்சி அவ வீடு எங்க இருக்குன்னு பாக்கேன். என்னோட சிஸ்டர் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரியம்மா மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்குமா? அப்புறம் இந்த விசால போட்டு தாங்க வேண்டாம். என்னோட சிஸ்டர் ரொம்ப திமிரு பிடிச்சவம்மா. நீ ஆசை வளர்க்காதம்மா. ஹெல்ப் பண்ணுவானான்னு தெரியல. என்னோட நிலைமையை பார்த்து இறக்கப்பட்டாதான் உண்டு. நானும் வரம்மா நாளைக்கு பெரியம்மா வீட்டுக்கு. ஆமாட்டி, பிள்ளையும் கூட்டு போ. பிள்ளை மூஞ்ச பார்த்தா இறக்கப்படுவாங்க. ஓ சரி, நாளைக்கு முதல்ல அட்ரஸை கண்டுபிடிப்போம், அப்புறமா வீட்டுக்கு போவோம். குட் மார்னிங் ராஜி சார். குட் மார்னிங் பூச்சு. ராஜி சார், எனக்கு மத்தியானத்துக்கு மேலே நான் லீவ் போட போறேன். கொஞ்சம் என் ஒர்க்கெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்களா? என்ன, எங்க போறீங்க பூச்சு? காயத்ரி கூட்டிட்டு இன்னைக்கு செக்அப் போகணும். அவங்க குடுமி மைனி கூட்டு போறேன்னு தான் சொல்லுது. இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள அம்மா ஸ்தானத்துல இருந்து நம்ம தானே சார் போகணும். ஓ ஓகே கூட்டிட்டு போங்க. நம்ம பொண்ணு கூட முழுகாமல் மேலே இருக்கும். முழுகாமல் மேலே இல்லை சார், முழுகாம இருக்கு. இல்லைன்னா பிரெக்னெண்டா இருக்குன்னு கூட நீங்க சொல்லலாமே. ஏன் சார் இப்ப தப்பு தப்பா பேசுறீங்க? அதுலயே நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா லேர்ன் பண்ணீங்க போங்க சார். உங்க ஒய்ஃப் கூட ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு தெரியுமே, அவங்க கேங்லேயே கல்யாணம் முடியாத ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது பேர் என்னது? நல்ல பேர்ல ஜான்சி ராணி அந்த பொண்ணு நேம். அந்த பொண்ணுக்கு தான் ஒரு நல்ல வரன் ஒன்று வந்திருக்கு. என் ஃப்ரெண்டோடைய பையன்தான். நல்ல பொண்ணா இருக்கணும்னு மட்டும் கேட்குறாங்க. அதான் அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நல்ல பொண்ணா அது? அது ரொம்ப தங்கமான பொண்ணுமா. ஃபர்ஸ்ட்டு அது கொஞ்சம் பாவம், யாரும் இல்லாமல் எங்கேயோ திருடிட்டு இருந்திருக்கோம். அப்புறமா ரொம்ப மாறிட்டோம். நம்ம ஒய்ஃபு கேங்கில் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணும் தங்கமான பொண்ணும். அந்த பையனும் நல்ல பொண்ணா தான் வேணும்னு கேட்குறா. இப்போ நீங்க 10 கோடி ரூபாய் அது மேலே கொண்டு கொடுத்தா கூட அது வேண்டான்னு சொல்லிட்டு ஓடிரும். அப்படி ஒரு நல்ல பொண்ணுமா.
அதுக்கு நீதி நேர்மை நியாயம் அப்படி போயிட்டு இருக்கும் அந்த பொண்ணும். நம்ம வீட்டிலே 1 மாசம் தங்கி இருந்ததுமா, அவ்வளோ வேலை செஞ்சுச்சோ, அவ்வளோ நல்ல நாங்களே பார்த்துக்கிட்டோம். அப்படி பொண்ணு தானே சார் இந்த காலத்துல வேணும். காசு பொண்ணெல்லாம் என்னத்துக்கு? நமக்கு வயசாகிக்கிட்டே போகுது. இப்படியே இருந்தோன்னா நம்ம அம்மா 100 பவுன் நகைன்னு சொல்லி பொண்ணு பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பா. கடைசியில் எவ்வளவு கிளவியை தான் எனக்கு முடிச்சு வைப்பா. சான்ஸ் ராணிங்கிறவ யாருன்னு கண்டுபிடிச்சு அவள் பின்னாடி சுற்றி அவளை காதலிச்சிட வேண்டியதான். வேற வழியே கிடையாது. எங்கள் அம்மா ஒரு அரைமண்டல் ஆயிட்டா. நீங்கள் பின்னாடி ரவி ரொம்ப நேரமாக நிற்குது. என்ன ரவி பின்னாடி வந்து நின்று விட்டுக்கீங்களோ? போவாங்க மேடம், எனக்கு வேறு வேலையே இல்லையாக்கும். அந்த 4 ஃபார்மையும் சைன் பண்ணி வைங்க, நான் வாரேன். ரவியை பத்தி நம்ம எதுவும் பேசல. இல்லை இல்லை, நம்ம ஜான்சி ராணி பற்றி பேசணும். சரி சரி சரி. அப்ப கொஞ்சம் வந்து பொண்ணுகிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் சார். நம்ம ஒய்ஃப் மேலே சொல்லி நம்ம ஒய்ஃப் அவங்க மேலே போய் கேட்குமா? சரி 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 சார். இன்னைக்கு பேங்க் முடிஞ்சதும் சாயந்தரம் சான்சராணி எங்க இருக்கான்னு போட்டு வெள்ளை வீசிட வேண்டியதான். ஏன்னா 4 ஜூஸ் பாட்டில் கொடுங்கண்ணே. இந்த மொட்டைச்செல்லம் முட்டை வாங்கிட்டு வர சொல்லிச்சு. பாவம் அது கைவலியோட கிடக்கு. என்னோய் 4 முட்டை கொடுங்க. கிறிஸ்மஸ் தொப்பி, ஊசி காது, சிவப்பு சட்டை, இதுதான் சான்சராணி, அந்த தங்கமான பிள்ளை. ஏம்மா பூச்சாண்டி, முட்டையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். இவன் ஒரு மாதிரில பார்க்கான். இச்சுஸ்மி, ஏம்மா பேய் மண்டை. உங்க பேரு சான்சராணி தானே? இல்லை, என் பேர் மங்கம்மா. கன்ஃபார்மா எவனோ கடத்த வந்திருக்கான். மங்கம்மாவா? அப்ப சான்சராணி இது இல்லையா? இந்த ஊருக்குள்ளேயே ஊசிக்காது, தொப்பி, சிவப்பு சட்டை, இதுவா உறுத்தி தானே? ஏம்மா என்னையே பார்க்கான். மங்கம்மான்னு சொல்லிட்டு போறா. அப்ப அந்த நல்ல பொண்ணு யாரு யாரு யாரு? எனக்கு வேணும் அந்த நல்ல பொண்ணு, எனக்கு வேணும் அந்த நல்ல பொண்ணு, எனக்கு வேணும் அந்த நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணெல்லாம் அங்க கிடையாது, முட்டை தான் இருக்கு. எனக்கு வேணும் அந்த நல்ல பொண்ணு.